வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்வியல் வசந்த யோகா மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இனிய மாலை போதிலே நல்லதொரு சிறப்பு தலைப்பு. நாம் எத்தனையோ மகான்களையும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் அமைய பெற்றிருக்கின்ற பெருமைக்குரிய தேசம் பாரத தேசம். அவ்வளவு மிகப்பெரிய புத்த மதத்தினுடைய நிறுவனராகிய புத்தபிரானும் இங்கே தோன்றினார். ஜைன சமயத்தினுடைய ஆதிசங்கரர் வரிசையிலே வந்த வர்த்தமான மகாவீரர் அவரும் கூட இங்கே தோன்றி அந்த சமயமும் இப்படி ஆதிசங்கரரும் இங்கேதான் தோன்றினார். காலடியில பாரதத்தினுடைய தனிச்சிறர். இன்றைக்கு நாம் வர்த்தமான மகாவீரர் என்ற மிக சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய ஒரு உன்னதமான மத நிறுவியவர் அல்ல, வழிவந்தவர். இன்றைக்கெல்லாம் வடக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜைனர்கள், நம்ம இந்த சேட்டுகள்னு சொல்லுவோம், அவங்க அந்த ஜைன வழிபாட்டை சிறப்பாக பின்பற்றி சமயத்தை ஒரு குறிப்பான விஷயத்தை நான் இங்கே அவசியம் கூற வேண்டியிருக்கிறது. மதங்களுடைய வரிசையிலே கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மதங்களும் உண்டு என்பதை அறிவோம். அந்த வகையில ஜைன சமயமும் புத்த சமயமும் நிரீஸ்வரவாதம் என்று சொல்லக்கூடிய கடவுள் இல்லை கோட்பாட்டை பின்பற்றுகின்ற ஒரு சமயங்கள் என்பதை அறிந்து சிந்திக்க வேண்டும். அடாடா கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன வாழ்க்கையில் ஒரு முறைமை பயம் இல்லையே, கடவுள் பற்றி ஒரு அச்சம் வேண்டாமா என்று தோன்றலாம். இயல்புதான். ஏன்னா கர்மா கோட்பாட்டை பற்றி விளக்கும் போது பல விதமாக பெரியவர்கள் பேசியிருக்கிறார்கள். முடிஞ்சா நாமும் பேச. ஆனா அதே நேரத்துல மறுபிறவி கோட்பாட்டை பற்றி நான் எழுதியிருக்கிற புத்தகத்துல மறுபிறவி இல்லை என்று மறுத்திருக்கிறேன். இந்த மறுபிறவி இல்லை என்று மறுத்து விட்டால் அப்ப யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்க்கையை நடத்தலாமா, எனக்கு அடுத்த ஜென்மத்துல பாவம் வரும் புண்ணியம் வரும்ன்ற பயமே இல்லைன்னா எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? நம்ம சிந்திக்கலாமா இல்லையா? இந்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் உண்மையிலேயே மிக நியாயம்தான். நிரீஸ்வரவாதமாக இருந்தாலும் அவர் மகாவீரர், தந்தையார் பெயர் சித்தார்த்தன் என்று பெயர், தாயார் பெயர் திருச்சிலை. அவர் 30 வயதிலே துறவரம் மேற்கொண்டு தன்னுடைய முயற்சியை, ஆன்மீக பயணத்தை தொடங்குகிறார். அவர் நிர்வாணம் அடைந்ததெனவோ பாபாபுரி என்ற இடத்திலேதான் என்றாலும் கூட, அன்புள்ளங்களே, ஒவ்வொரு சமயங்களிலும் மிக சிறப்பாக பேசப்படுகின்ற கட்டுப்பாடுகளை பொறுத்தவரை, அதாவது நல்ல எண்ணம், நல்ல அறிவு, நல்ல நம்பிக்கை, இந்த 3ஐ வலியுறுத்துகிறார். நல்ல எண்ணம் என்று சொன்னால் அங்கதான் கர்மா தொடங்குது. அல்லனவற்றை எண்ணும் போது அதுவும் பதிவாகிறது என்பதை நாம் அறிவோம். அப்ப நல்ல எண்ணம் மிக அவசியம். நல்ல நம்பிக்கை, நம்பிக்கையில கூட நாம் வேறுபடுத்தி பார்க்கலாம், தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை என்று. ஆனால் இறையாற்றலோடு தம்மை இணைத்துக் கொண்டவர்களுக்கு தன்னம்பிக்கையை இறை ஆற்றலாகவும்
வரம் தரும் என்பதிலே ஐயமில்லை. அதை புரிந்து கொள்ளணும். அதே போல நல்ல அறிவு, நல்ல ஒரு அறிவு என்று சொல்லப்படுகிற போது மனமாக வாழ்பவர்கள், மனத்திற்கு அடிமைகளாக, மனத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து விடுகிறார்கள். சற்றே சீர்தூக்கி அறிவாக சிந்திக்கின்றவர்கள் தான் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்கள். எனவே நல்ல அறிவும் தான் மூன்று முக்கியமானது. நல்ல நடத்தையில எண்ணம் சொல் செயல்களாலே தூய்மையோடு இருத்தல் என்பதை எல்லா பெரியவர்களும் பேசியிருக்கிறார். அதுதான் தனிச்சிறப்பு. இந்த ஜைன சமயத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் அஹிம்சை. பாருங்க, தேவைதானே. நம்ம கூட தவ முடிவுல சொல்றோம், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொல்லுகிறோம். அப்படி பிறருக்கு மனதாலும் உடலாலும் துன்பம் செய்யாம பிற உயிர்களுக்கு, அதுதான் அஹிம்சையினுடைய தலையாய இடம். நம்முடைய மனதையும் உடலையும் கூட வருத்தி கொள்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. நாமும் செய்யறோம், அது வேற. அப்படி சத்தியம் என்ற உண்மை பொருளை நாடி அதை கடைபிடிப்பதும், அதற்கு வழியாக தவத்தை மேற்கொள்வதும், அந்த தவத்தை கடைபிடிப்பவர்கள் பிரம்மச்சரியத்தை நிலைப்படுத்துவதும் இங்கே மகாவீரருடைய சிறப்பான வழங்குதல்களே ஒன்று. மற்றும் ஒன்று அஸ்தேயம் என்று சொல்லக்கூடிய திருடாமை, பிறர் பொருள் மீது விருப்பம் கொள்ளாமை. அது அன்றைக்கும் வலியுறுத்தப்பட்டது, இன்றைக்கும் வலியுறுத்தப்படுகின்ற ஒன்றுதான். பிறருடைய பொருளை களவு கொள்ள எண்ணுவதும் தவறுதானே அந்த வகையில். அப்படி இந்த அஹிம்சை, சத்தியம், தவம், துறவு, அதாவது அஸ்தேயம், இது எல்லாமே சமணத்தினுடைய அடிப்படைகள் என்று பேசப்படுகிறது. அதை கடந்த அபரிகிரகம் என்பதுதான் துறவு. இங்கே அவர் 12 ஆண்டுகள், அந்த 30 வயதுக்கு மேல தவம் செய்திருக்கிறார். 12 ஆண்டுகள் தவ வாழ்க்கை மேற்கொண்டு அற வழிகளை கடைபிடிப்பதன் மூலம் வீடு பேறு அடைய முடியும் என்று தான் உணர்ந்ததை பிறருக்கு எடுத்துரைத்து சிறப்பை அறிய பெறுகிறோம். சொல்ல போனா தானங்கள் செய்வது, அதாவது பிறருக்கு உதவுவது. இஸ்லாத்துல கூட ஈத் பெருநாள் என்று சொல்லுவார்கள். நாமும் பண்டம், ஈகை, பண்டிகை என்று சொல்லுகிறோம். பிறருக்கு உதவுவதற்காக ஒரு நாள். பல தானங்கள் உண்டு. அன்னதானம், அறிவு தானம், ஆடை தானம், கன்னிகா தானம், இல்லையா, கோதானம், பூதானம், இப்படி பல வகை தானங்கள் உண்டு. அந்த வழங்குதல்களை பெருமைப்படுத்துகின்றார்கள். இந்த தானங்கள் ஒருவருடைய கடமை என்று பேசுகிறார். இதெல்லாம் குறிப்பாக அன்னதானம் ஒரு புதுமையான இன்னொன்றும் அவர்கள் பேசுகிறார்கள், அபயதானம் என்று சொல்லி. அபயம் என்று சொன்னால், என்னுடைய உடலாலும் மனதாலும் கஷ்டத்துல இருக்கேன், உடலுக்கு நோய் பிணி இல்ல பசிப்பிணி, இல்லைங்களா? வாழ்க்கையில எல்லாருக்கும் வரக்கூடியது. மிருகங்கள்ல இருந்து மனிதன் வரையில உடலுக்கு நோய் பிணி அல்லது பசிப்பிணி. அதனாலதான் வள்ளலாறு பசிப்பிணியை நீக்கிறதுக்கு நாம செஞ்சே ஆகணும்னு சொல்றாரு. அப்படி அன்னதானம் இல்லாம இப்படி கஷ்டப்படுகிறவர்களுக்கு என்ன காப்பாத்துங்க, எனக்கு கஷ்டம் ஏதாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி வந்துட்டு அதுதான் அபயதானம் என்று. நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ பண்ண, உடலாலும் மனதாலும் மேம்படுத்துகிறேன்னு தைரியம் சொல்ல, பொருளால் உதவி மேம்படுத்துகிறேன் என்று அபயம் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட பொருள் வேணும். நல்லா கவனிக்கணும். ஆனால்
உங்களுடைய வாழ்க்கையிலே தளர்வுற்று இருக்கிறீர்களா, சோர்வுற்று இருக்கிறீர்களா? உங்களை மேம்படுத்துகிறேன், அதற்கு நான் இருக்கிறேன், வாருங்கள் என்று சொல்வதற்கு ஒரு குரு கிடைக்கிறார் இல்லையா? அவர்தான் வர்த்தமான மகாவீரன். இங்கே இந்த வர்த்தமானர் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சிறப்பு பெற்றவர் என்பது. சொல்ல போனா மகாவீரர் என்ற சொல்லுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறவர் என்று பொருள். இந்த நிகழ்ந்து கொண்டிருத்தல் என்றால் என்ன? இது அவருடைய பெயருக்குள்ள தனிச்சிறப்பு அர்த்தம். இது நாம தெரியாம அவர் எவ்வளவு மற்றதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. நாம் அறிவோம். நிகழ்காலத்தில் இருத்தல் என்று ஒரு சப்ஜெக்ட் பார்த்திருக்கோம். அது என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜ்ல இருக்கு, நீங்க கேட்டு பார்க்கலாம். அதாவது பி இன் பிரசன்ட். ஏன்னா கடந்த காலத்தை நினைச்சே கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை பொழுதெல்லாம் 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் அதுக்கே போயிடலாம். அல்லது எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டு போயிட்டு இருக்கலாம். அப்படி இல்லாமல் மகாவீரர் என்ற சொல் அங்கே நிகழ்காலத்தில் இருந்தவர், வெற்றி பெற்றவர் என்ற பொருளிலே வழங்கப்படுகிறது, தனிச்சிறப்பு. அப்படி இந்த அபயதானம் என்ற புகலிடம் கொடுப்பதை அந்த சமயம் சார்ந்த நிறுவனங்கள், மடங்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே போல மருத்துவத்தையும் ஔடத ஞானம் என்ற பெயராக முடியாதவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது போலதான் நோயினால கஷ்டப்படுறவங்களுக்கு மருந்து உதவுது. தாண்டி நம்முடைய வாழ்வியல் வசந்த யோகாவில் ஒரு முக்கியமான வார்த்தையை நாம போட்டிருக்கோம். தானத்தில் சிறந்தது அறிவு தானம்னு நீங்க தான் பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்ப அதுவும் அங்கே பேசப்படுகிறது. சாஸ்திர தானம் என்று பெயர். அது பேர் என்ன? சாஸ்திர தானம் என்று வலியுறுத்துகிறார் மகாவீரர். ஜெயினர்களுடைய முக்கியமான கோட்பாடுகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க என்ன தேவைப்படுகிறது? ஹவு டு லிவ்னு தெரியாதவங்களுக்கு வாழ கத்து கொடுக்கணுமா இல்லையா? அதாவது 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்னு ஒரு நிலைமை பேசப்படுவது உண்டுதானே. எல்லா வாழ்க்கை வளங்கள் இருந்தும் வாழ்க்கை மனசுக்கு நிம்மதி இல்லப்பா அப்படின்னு. அந்த மனம் நிம்மதியை பெறுவதற்கு அறிவு அங்கே தெளிவு தேவை. அந்த அறிவினுடைய தேடலை தொடங்கி 12 ஆண்டுகள் தவம் செய்து தன்னை நிலைப்பட்டு மேம்பட்டவர் மகாவீரர். அதில் வெற்றி பெற்றவர். அவர் பெற்ற வெற்றியை இங்கே அவர் வழங்குகிறார் என்பதுதான் அந்த தனிச்சிறப்பு. அப்படிப்பட்ட சமண கோயில்களை பொறுத்தவரையில, அப்படிப்பட்ட சமண சமயம் சார்ந்த கோயில்களை பொறுத்தவரையில அதற்கு அஞ்சினான் புகலிடம் என்றும் ஒரு பெயர் உண்டு. தமிழ்ல சமண மத கோயில்களுக்கு அஞ்சினான் புகலிடம் என்று ஒரு தனி பெயர் உண்டு, சிறப்பு. யார் வேணாலும் எனக்கு முடியலன்னு அடைக்கலம் வேண்டி அங்க போனா அடைக்கலம் புகலிடம் உண்டு என்பதும், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தஞ்சை மாவட்டத்துல நாகப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா? அந்த நாகப்பட்டினத்துல அந்த காலகட்டத்திலேயே நம்முடைய வழி மன்னர்களாலே, சோழ மன்னர்களாலே ஒரு இடம் கொடுக்கப்பட்டு இதற்காக சமண புத்த பௌத்த மடம் அமைக்கப்பட்டது என்பதை வரலாறு பூர்வமாக நாம் அறிய பெறுகிறோம். எனவே இந்த கல்வி வழங்குதல் என்பதும் இன்றைக்கு நாம் பள்ளிக்கூடம் என்று சொல்லுகிறோம். இந்த பள்ளி என்ற வார்த்தையும் கூட இந்த சமண சமயம் சார்ந்தவர்கள் தங்கி இருக்கின்ற இடத்துக்கு பேர் என்ன? பள்ளி என்று பெயர். அதுல இருந்தா வந்தது பள்ளிக்கூடம். நாம இன்னைக்கு ஸ்கூல்னு சொல்றோம் இல்லையா? அது இங்க பழனிக்கு பக்கத்துல ஐவர் மலைன்னு ஒரு இடம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? போனீங்கன்னா, நான் போயிருக்கேன்.
வீட்டுல எல்லாரையும் கூட்டு போயிருக்கேன். அங்க சமண படுகைகள் இருக்கிறது. குகைக்குள்ள சமணர்கள் வாழ்ந்த கல் படுக்கைகள், அந்த ஜெயனருடைய விக்கிரகங்கள் அந்த குடவரை கோயிலாக அமைத்திருக்கிறார். தஞ்சை மாவட்டத்தில் எடுத்துக்கிறேன், சித்தன்ன வாசல்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது ஒரு டூரிசம் ஸ்பாட். அங்கேயும் சமணம் தழைத்திருந்திருக்கிறது. அப்படி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோமே, இந்த சிறப்புக்குரிய சமண சமயத்தினுடைய வழியிலே வந்தவர் தான் கணியன் பூங்குன்றனார் என்று சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கணியன் பூங்குன்றனார் என்ன பண்றாங்க அப்படின்னா, யாவரும் ஒரே யாதும் ஊரே யாவரும் கேள்வி பாடி இருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்படி இந்த கணியன் பூங்குன்றனாருடைய யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்ற சொல் ஐக்கிய நாடுகள் சபையிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தனிச்சிறப்பான தகவல். அந்த கவியை முழுவதும் சிந்திப்போமே என்று சொன்னால், யாதும் ஊரை யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உண்மைதானே? யாரும் நம்மளை கிடக்கிறது இல்லை. முதல்ல நமக்கு எதிரி உண்டெனில் நம்முடைய மனதில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமேங்கிறார் மகரிஷி. அதனால தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தணிதலும் அன்னோர் அன்ன சாதலும் புகுதலும் அன்றே, வாழ்வில் இனிதன மகிழ்தலும் இளமே, முனிவின் இன்னாதென்னலும் இளமே, விண்ணுளி வானம் தன் துளி தலையி ஆனது, கல் பொழுது இறங்கும் மல்லர் போர் ஆற்று நீர் வழிப்படும் புனை போல். இது தனியாகவே நாம பொருள் விளக்கம் 1 மணி நேரம் பேச வேண்டிய. இருந்தாலும் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த கணியன் பூங்குன்றனாரும் அப்படிப்பட்ட மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே என்று முடிக்கிறார். அவ்வளவு சிறப்புக்குரியது இந்த ஜைன சமயத்தினுடைய வழிகள் என்று சொன்னால் மிகையாக. அப்படி சிலப்பதிகாரம் நம்ம கேள்விப்படும் 50 காப்பியங்கள்ல அங்கே புத்த சமயத்தை பற்றியும் பேசப்படுகிறது, ஜைன சமயத்தை பற்றியும் பேசப்படுகிறது. அதே போல வளையாவதி, நாலடியார் இதெல்லாமும் அந்த காலகட்டங்கள். ஏனென்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, உண்மையில பல முனிவர்கள் வரிசையில பக்திபாக முனிவர் என்று 15,000 சமண முனிவர்களை மன்னர் சந்திரகுப்த மௌரியர் நாம ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். அவர் மைசூருக்கு பக்கத்துல தங்கறதுக்கு இடம் கொடுத்து 15,000 சமண முனிவர்கள் அங்கே மடம் அமைத்து தங்கி இருந்தார்கள் என்று ஹிஸ்டாரிக்கல் சரித்திர குறிப்பு அறியப்படுகிறது. எனவே இன்றைக்கும் 40,000 பேர் சமண முனிவர்கள், சமணத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கின்றார்கள். நான் சொன்னது போல சித்தன்ன வாசல், ஐவர்மலை, அரவக்குறிச்சி, திருமலை ஆகிய இடங்களில் எல்லாம் இங்கே சமண படுகைகளை, பள்ளிகளை, அந்த மடங்களை நாம் அறிய முடிகிறது. சொல்ல போனா திருப்பரங்கத்துல கூட சமணர்களுடைய மகாவீரருக்கு கோயில் இருக்கிறது. நம்ம இங்க படை வீட்டுல ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அங்கே. அப்படி அவர் நிறைவு பெற்ற அந்த மகா நிர்வாணம் அடைந்த நாளுக்கு அடுத்த நாள் தான் தீபாவளியாக கொண்டாடுகிறது மரபாக இருக்கிறது. அதுவும் ஒரு கூடுதல் செய்தி. தீபாவளின்னு நம்ம கல்ச்சர்ல என்ன சொல்லுவோம், நரகாசூரனை கிருஷ்ணர் வதம் செய்ததன் அடையாளமாக என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே மகாவீரர் அந்த நிர்வாணம் பெற்ற நாளை மறுநாளாக வைத்து
தீபாவளி கொண்டாடப்படுவதை அமையும். எனவே முதல் தீர்த்தங்கரர் என்று எடுத்துக்கொண்டால் ரிஷபதேவர் என்பவர் தான். அதுக்கு பின்னால வருஷா 23வது தீர்த்தங்கரராக இங்கே வர்த்தமான மகாவீரர் அமைந்து கருதப்படுகிறார். அப்படி அந்த அவர் முக்தி பெற்ற நாள் தான் சிவன் ராத்திரியாக அவர்கள் போற்றி வணங்குகின்றார். இதெல்லாம் கூடுதல் தகவல். புத்த மதத்தை கூட நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருப்போம். அதாவது ஒரு வீட்டுல ஒரு புத்தர் படமாவது சிலையாவது வச்சிருப்போம். ஜைன மதத்தை பற்றி நான் உங்களுக்காக இது அறிந்து நானுமே புதிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு உள்ளங்களே. அப்படி அந்த முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர் தொடங்கி 23வது தீர்த்தங்கரராகிய மகாவீரர் வரையில வளர்ச்சி என்ற பொருள். வர்த்தமானர் என்றால் வளர்ச்சி என்ற பொருள். அப்படி வளர்ச்சி பெருகுதல் என்பதை மிக சிறப்பான அடைமொழியாக கொண்டு அவர் இந்த கேவல அவர் பேசிய தத்துவங்களிலே சிலவற்றை பார்த்தோம். தாண்டி கேவல ஞானம் என்பதை பேசுகிறார். இந்த கேவல ஞானம் என்றால் என்ன? அப்படி ரொம்ப கேவலமானதுன்னு அர்த்தம் இல்லை. முழுமை அறிவு என்று நாம் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம், ஒன்றை அறிந்து கொள்ள முற்படுகிறோம். எனக்கு இது வேணும். அப்ப அங்கு அடையப்பட வேண்டும் என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஏன் கேவல ஞானம் என்று மகாவீரர் பேசுகிறார் என்பதை இங்கே நாம் சிந்திக்கிறோம். ஒன்றை அடைய வேண்டும் என்று முற்படுகிற போது அங்கே நோக்கம் இருக்கிறது, அதற்கான முயற்சி இருக்கிறது, ஓட்டம் இருக்கிறது. ஆனா அப்படி அடையறதுக்குன்னா அங்க ஒண்ணு கோல் பாயிண்ட் ஒண்ணு இல்லப்பா அப்படின்ட்டு என்ன, அதுதான் கேவல ஞானம். வேற ஒண்ணு நிறைய அறிவு பெற்றவர். இந்த பாடங்களை கேட்டு கேட்டு உங்களுக்குள்ள ஒரு நிறைய அறிவு கிடைச்சுதா இல்லையா? துரியாதீனம் பெற்றவர்களுக்கெல்லாம் நீங்க இறை உணர்வு பெற்றிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்ப அந்த நிறைய அறிவு பெற்றவர்களுக்கு அடுத்தவங்களுக்கு வழங்குறதுக்கு மகரிஷியை அனுமதி கொடுத்தது தானே அருள்நிதி வகுப்புகள். ஸோ நீங்க இது மற்றவங்களுக்கும் கைட் பண்ணலாம். உங்களுக்குள்ள குறை அறிவா இருந்தா கொடுக்க முடியாது. நமக்குள்ள எனக்கே பாடத்துல சந்தேகங்க, ஏதாவது கேள்வி கேட்டா கொஞ்சம் யோசிச்சுதான் பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னா அது வேற. ஆனால் எனக்குள்ள நான் ஒரு அக மகிழ்ச்சி, தன்னிறைவை, ஞான நிறைவை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதைத்தான் கேவல ஞானம் என்று பேசப்படுகிறது. அதே போலத்தான் அவர் நிர்வாணம் பெற்றதனோ பாவாபுரி என்ற ஊர், அதுதான் அடுத்த நாள் தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள். அவர் பின்பற்றிய நெறிகளிலே குறைந்த உணவு. அந்த 12 வருஷங்கள் அவர் கஷ்டப்பட்டார். எப்படி இந்த பக்கம் புத்தர் எடுத்துக்கிட்டா அவரும் ஏகப்பட்டது முயற்சி பண்ணியிருக்காரு அடையறதுக்காக. இந்த அடையறதுக்காக கடவுளை தெரியணுமே, முக்தியை தெரியணுமே, முழுமையை தெரியணுமே, ஏதோ ஒரு கோல் பாயிண்ட் அடைய வேண்டியிருக்கேன்னு சொன்னா அங்க தேடுதல் இருக்கிறது. இந்த தேடுதல் எங்கே முடிவு பெற்று விடுகிறதோ, இனிமேல் எனக்கு பாடம் படிக்க வேண்டியதில்லை, எனக்குள்ள மனம் நிறைவாக இருக்கிறது, அறிவு நிறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நிறை ஞானம் என்று பெயர். அப்ப அதை அடைவதற்காக குறைந்த உணவு, மௌனம் கடைபிடித்தல், நமக்கெல்லாம் இன்ப துன்பங்கள்ல கடவுளே இல்லைன்னு சொல்லிட்ட மதம். அதனால கடவுளை பற்றி இங்க பேசுறதுக்கு வேலையே இல்லை. இன்ப துன்பங்கள் வரும்போது நமக்கெல்லாம் கடவுள்கிட்ட போய் நின்று, ஆண்டவா என்ன இப்படி பண்ணிட்டே, கொஞ்சம் ஒரு ஓரக்கண்ணால பார்த்திருந்தேன்னா தப்பிச்சிருப்பேன்லன்னு கேட்போம். ஆனா இங்க அந்த கேள்விக்கு வேலை இல்லை. அங்க கேள்விக்கு எங்க பதில் வருது அப்படின்னு சொன்னா, இன்ப துன்பங்களை அணுகுகிற போது உள்ள சமநிலை கடைபிடிப்பதை புத்தர் பேசியது போலவே இங்கே மகாவீரரும் பேசு.
புத்தர் பேசியது போலவே மகாவீரரும் பேசுவார். அதுதான் தனிச்சிறப்பு. அந்த உள்ள சமநிலைங்கிற அதே வார்த்தை. ஏன்னா அவரை எவ்வளவு இடர்பாடுகள் வந்த போதும், ஏதோ ஒரு அசுரன் மிரட்டி ஒன்ன வழி கொண்டு வர்றேன் பாருன்னா இவர் அப்பவும் கலங்கவே இல்லையா. அவருடைய வரலாற்றில் இருந்து அறியப்படுகிறார். அப்படி நமக்கு இன்பம்னா கொண்டாம்போம். அப்ப அந்த இன்பம் வந்தாலும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம சப்ஜெக்ட் பேசும்போது, இன்பம் வந்துற்ற போதும் இனிதன மகிழார், துன்பம் வந்துற்ற போதும் துள்ளன துவளார். அப்படி யார் இருக்காங்களோ அவங்கதான் முழுது உணர்ந்தோரே, முற்றிலும் உணர்ந்தவர்கள். அதே இங்க வருது பாருங்க. அதைத்தான் சமநிலை என்று பேசுகிறார். அதே போல அகிம்சையை கடைபிடித்திருக்கிறார், மௌனத்தை கடைபிடித்திருக்கிறார், குறைந்த உணவை கடைபிடித்திருக்கிறார். இதெல்லாம் சமநிலையை கடைபிடித்து என்னாச்சதன் மூலமாக அவர் சொல்லுகின்ற அடுத்த முக்கியமான கருத்து அநேகானந்தவாதம். மகாவீரர் என்ன சொன்னார்னு ஒரு மெசேஜ் கேட்டீங்கன்னா, அநேகானந்தவாதம் என்று ஒன்றை பேசுகிறார். இந்த அநேகானந்தவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரே பொருளை என்னுடைய கோணத்துல மட்டும்தான் நான் சிந்திக்கிறேங்கிறது இல்லாம எல்லா கோணங்களிலும் சிந்திக்கின்ற தெளிவு. ஆல் ஆங்கிள்ஸ். உதாரணமாக நான் ஒரு தலைப்பு பேசியிருக்கேன் உங்களுக்கு, ஒன்றே கடவுள். ஒன்றே கடவுள்ன்றது எல்லா சமயத்திலையும் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுதா இல்லையா? இதுதாங்க அநேகானந்தவாதம்னா, பல கோணங்களிலும் பார்த்தல் என்று, பல கோணங்களிலும் சிந்திக்கிறதும் தெளிவு பெற்று இருத்தலும். நாம் புத்தரை பேசுகிறோம். ஏன்னா புத்த மதமும் ஜைன மதமும் சமகாலத்தவர்கள். புத்தருடைய மடங்கள் இன்னொரு உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. அசோகர் கடைபிடித்தார் இல்லையா? அவருடைய மகனும் கடைபிடித்திருக்கிறார். இலங்கையெல்லாம் போயிருக்கு, பர்மா சிலோன் எல்லாம் போயிருக்கு புத்த மதம். அப்படி இதை அநேகானந்தவாதத்தை பேசியது மட்டுமல்ல, ஒவ்வொரு செயலும் கர்மாவை உருவாக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரு பாடம் இருக்கு. என்னன்னு கேட்டா, புரிஞ்சோ புரியாமலோ இன்று நான் நிறைவு பெற்றேன்னு துரியாதீதம் பெற்று நாம் அப்பழுக்கு இல்லாம வாழ முடிகிறது, வாழ்கிறோம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட, ஃபர்தரா புதுசா வம்புகளையும் பதிவுகளையும் வாங்கி போட்டுக்கிறது இல்லாம இருக்கணும்னா கர்ம கோட்பாடு தெரிஞ்சிருக்கணும். கர்மன்னா என்ன? செயல் இல்லைங்களா? செயல் யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. என்னுடைய செயல் என்னுடைய கையில தான் இருக்கு. என்னுடைய எண்ணம், என்னுடைய சொல், என்னுடைய செயல் மூணுமே என் கையில தான் இருக்கு. எல்லாரை காண்பதும் நன்றேன்னாங்க. மனசுல கெட்டதை பேசுறதுக்கு தானே நேற்றுக்கு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க இல்லையா? அப்ப ஒரு தலைவனுக்குரிய தகுதி அது. அதுபோல பிறர் பொருளை கள்வோம் என்று எண்ணுவதும் தவறு அப்படின்னு கொஞ்சம் முந்தி அஸ்தேயம்னு பார்த்தோம். அதே கருத்து தான். அப்ப எண்ணத்திலும் கூட தவறு செய்யாமை அது வந்துருச்சுன்னு வைங்க, சொல்லல என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா நல்லதுதான் பேசுவோம். நான் பாட்டுக்கு டபக்குன்னு உங்களை திட்டி போட்டு அப்புறமா சாரிங்க ஏதோ நான் வேற ஒரு மன உளைச்சல்ல பேசிட்டேன்னு, எவ்வளவு சாரி சொன்னாலும் தீயினால் சுட்டவன் உள்ளார மாறாதே நாவினால் சுட்டவன் இல்லையா? அப்ப அந்த வாக்குல விழிப்புணர்வு, மனதுல விழிப்புணர்வு, செயல்ல விழிப்புணர்வு, இதைத்தான் அந்த சமயம் வலியுறுத்துகிற மிகச்சிறப்பு. ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லிடுறீங்களா, அப்போ என்னையா பயம் இருக்கும் ஒருத்தனுக்கு லைஃப்ல? கேட்கலாம்ல. ஆனா அங்கேதான் இந்த ஒவ்வொரு செயலும் கர்மாவை உருவாக்குகிறது. உன்னுடைய கர்மாவுக்கு நீதான் பொறுப்பு. அந்த கர்மாவை எண்ணி துணிக கர்மம். எண்ணி, நான் சொல்ல, வள்ளுவர் சொல்ற, எண்ணி துணிக கர்மம்.
சரி நீ ஒரு வேலையை செஞ்சுவிட்ட குண்டாமண்டான்னு துணிந்தபின் அப்புறம் யோசனை பண்றது இழுக்கு. துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று பேசுகிறார். எனவேதான் அன்பு உள்ளங்களே, பெண்களுக்கும் ஞானம் உண்டு என்று பேசியிருக்கிறார். பாரதியாரும் அதை பேசியிருக்காரு. அவையார் அதற்கு எடுத்துக்காட்டு. வள்ளலாரும் அதை பேசியிருக்காங்க. ஏன்னா பெண்களை கட்டி வைத்திருந்த ஒரு காலகட்டங்கள் இருந்திருக்கிறது. அப்ப அந்த காலகட்டத்திலேயே பெண்களுக்கும் ஞானம் உண்டு என்று பேசியது சிறப்பு. அதே போல சடங்குகளை தவிர்க்க பேசுகிறது ஜெயின சமயம். நாம நிறைய ரிச்சுவல்ஸ் வச்சுக்கிறோம். அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி, ஜோசியம், ஜாதகம், எண்கணிதம் இல்லையா, வானசாஸ்திரம், இல்லைன்னா என்ன மனேடி சாஸ்திரம், மாதிரி ஏகப்பட்டதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஏத்தாப்புல பால் மரம் இருந்தா நல்லதுன்னு நடனம். அப்புறம் இந்த பக்கம் முருங்கை மரம் இருந்தா நல்லது இல்லைன்னு வெட்ட போய் இப்படி எல்லாம் ஏகப்பட்ட வம்புகளை எல்லாம் பார்ப்போம். நாமளா ரிச்சுவல்ஸை எடுத்து போட்டுக்கிட்டோம்னா வம்புதான். சமயங்களும் சமயம் சார்ந்த சடங்குகளும் நம்மை பந்தப்படுத்துகிறது. எனவே நல்லவற்றை செய்து கொண்டே போயிட்டே நின பேசு செய் எண்ணம் சொல் செயல்களால் என்று சொன்னது புத்தருடைய தனிச்சிறம், இங்க மகாவீரருடைய தனிச்சிறம். அதே போல அவர் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டது. அதனால்தான் அவர் வீரராக பேச. மகிழ்ச்சிகள் வந்த போதும் கூட அவர் அதனால பாதிக்காதவராக இருந்திருக்கிறார். துன்பங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் வந்த போது அவர் பாதிக்காதவராக இருந்தார் என்று அறியப்படும். அப்படி அவர் 30 ஆண்டுகள் கழிச்சு துறவு ஏற்று அதை பின்பற்றி அடைந்து உணர்ந்த பின்ன 30 ஆண்டுகளுக்கு மகாவீரர் இந்த ஜைன சமயத்தை 23வது தீர்த்தங்கராக இருந்து வழங்கியிருக்கிறார். அப்படி சீக்கிய மதத்துல கூட குருநானக் வரிசை இருக்கும் இல்லையா? முதல்ல தோற்றுவித்தவர் குருநானக். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் வரிசை அந்த குருமகான்கள் வரிசை. மடத்துக்கு ஆதீனம்னு சொல்லுவோம் இல்லைங்க, தான் அடுத்த தலைவர் யாருங்கிற கேள்வி. ஏன்னா நல்ல தகுதியுள்ள ஒரு அடுத்த தலைவர் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம், கிஃப்ட். ஏன்னா நாம நல்ல குருவா இருந்துறது, நமக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிடுறது மட்டும் முடிஞ்சு போகல. என்ன கேட்டா, சரி நீங்க உணர்ந்தீங்களே, நீங்க எத்தனை பேருக்கு நல்லது சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்பேன். அருணதிகளை பார்த்து நான் கேட்கிற கேள்விதான். சரியா? அதனால இது அருணதிகளுக்கான கேள்வி. நீ அருணதி ஆயிட்டீங்க, துரியாதி எடுத்துட்டீங்க, அப்ப நீங்க எத்தனை பேருக்கு நெறிப்படுத்தினீங்க? பலர் சொல்லுவாங்க, நான் தவம் பண்ணிட்டு உடற்பயிற்சி பண்ணிட்டு காய்கல்பம் பண்ணிட்டு நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன்னா அதுல என்ன சுயநலம் தானே. ஆகையினாலதான் அந்த இடத்துல தன்னை வென்றவனே மகாவீரர் என்பதுதான் தனிச்சிறம். தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை எறிதலை தலைவனை எறிதலான், தன்னை எறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் எது ஞாபகம் வரும்? துரியம். அறிவு எங்க இருக்கு? இங்கதானே இருக்கு. அறிவுன்னு காலையா காட்டுறீங்க, அறிவுன்னு இங்கதானே சொல்றீங்க இல்லையாமா? அப்ப அறிவு தன்னை அறியும் அறிவை அறிந்தபின், தன்னை அறிந்தல் இங்கதான் துரியம்தான். அந்த தன்னை அறிந்து தன்னை வெற்றி பெற்றவர். ஏன்னா நானே என் கண்ட்ரோல்ல இல்லைன்னா என்ன, அவரை போலீஸ் தான் வந்து இவனை கண்ட்ரோல் பண்ண உண்டா இல்லையா? அப்ப தன்னை வென்றவரை மகாவீரர் என்ற தனிச்சிறப்பை அறியப்படுகிறோம். அப்படி ஆன்மாவினுடைய இயல்பான முழுமைதான் இங்கே நிர்வாணம் என்று பேசப்படுகிறது, கேவல ஞானம் என்றும் பேச. ஆன்மாவினுடைய இயல்பான முழு அறிவு. இந்த இயல்பான முழு அறிவுங்கிறது எங்க வருது சொல்லுங்க பாப்போம். ஹலோ, உங்களைத்தான். இந்த இயல்பான முழு அறிவுன்னு எங்க பேசியிருக்கேன் நான், ஞாபகம் வருதா? சகஜானந்தம். இறை உணர்வில் இயல்பா இருத்தல் புத்தகமே இது இருக்குன்னா இல்லையா?
எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். நான் இங்க சபையிலையும் சொல்லிடுறேன், ரெக்கார்ட் பண்ணிடுறேன். அந்த புத்தகம் ஒரு 500 பக்கத்துக்கு எழுதியிருக்க வேண்டிய புத்தகம் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆர்வத்துல 50 பக்கத்துல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். அதான் அந்த புத்தகத்துல நான் பண்ணியிருக்கேன் பெரிய தப்பு. ஏன்னா அதுதான் அந்த நிறைய அறிவு ஞானம். அதை தான் கேவல ஞானம் என்று சொல்லுகிறோம், அந்த முழுமை அறிவு. அப்ப அந்த முழுமையான அறிவு எப்படிப்பட்டதுன்னா இயல்பான முழுமை அறிவு என்று சொல்லுகிறார் மகாவீரர். என்ன சொல்றாரு? கேவல ஞானம்னா முழுமையான இயல்பான முழு அறிவு அப்படின்னா, ஏதோ ஒண்ணு அடைஞ்சிட்டு அந்த நான் அடைஞ்சிருக்கேன் அந்த இடத்துக்கு ஒன்ன கூப்பிட்டு போறேன்னு சொன்னா அது வேற, நீ வேறன்னு இல்ல. இல்ல, உனக்குள்ள ஒரு நிறைவு இருக்க மகிழ்ச்சி இருக்கு. ஒரு அந்த நிறைவு தான் அந்த முழுமை, அறிவின் முழுமை. அந்த அறிவின் முழுமை உனக்கு கிடைச்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் டிமாண்ட் இருக்காதுப்பா. அதுதான் கேவல ஞானம்னு பேசியது மகாவீரருடைய தனிச்சிறப்பு. இப்படி எல்லா உயிர்களும் சமம் என்று சொல்லுகிறார். இது எல்லா சமயமும் அதை சொல்லுது, எல்லா உயிர்களும் சமம்னு. ஆனா நாம தான் ஜாதியிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே எல்லா உயிர்களும் சமம்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு ஜாதியிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர குப்பையிலே வள்ளலாறு சவுக்கால் அடிக்கிறார். கோத்திர குப்பையில, கோத்திரம்னா தெரியுது இல்ல, குலம் கோத்திரம்னு சொல்றோம்ல பெருமை. எங்க கோத்திரம் எப்படிப்பட்டது அப்படிமா, குலம் தெரியுமா கோத்திரம் தெரியுமான்னு கேட்போம். அப்ப ஜாதியிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர குப்பையிலே அபிமானி தலைகின்ற உலகீர் என்று வள்ளல் பெருமானார் பாடியது போல அங்கே எல்லா உயிர்களும் சமம் என்று சொல்லுது அவருடைய சிறப்பு. 3 காலங்களையும் உணர்ந்த அந்த ஞானம் நிகழ்காலத்தில் உள்ளவர் என்றுதானே பொருள் என்று பார்த்தோம். வர்த்தமான மகாவீரர்னா நிகழும் காலத்தில் இருக்கிறவர், அவ்வளவுதான். பி இன் பிரசன்ட். ரொம்ப பெரிய பிலாசபி, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க தயவு பண்ணி நேத்தைய பத்தி கவலைப்படாதீங்க. போன வருஷத்தை செத்து கடந்து போன காலத்தை, பிறந்து இத்தனை வருஷம் நான் அத்தை பண்ணேன் இத்த பண்ணேன், வேண்டவே வேண்டாம். என்ன பண்ண போற, அதெல்லாம் பேசி முடிஞ்சு போச்சு. அது மரணித்த தருணங்கள். ஃபர்தரா நீ என்ன பண்ண போற? அப்ப இந்த கணங்கள்ல எஃபெக்டிவா நாம இருந்துட்டோம்னாலே எதிர்காலத்தையும் வென்றவர்கள். இது புரியுதா இல்லையா? இது புரிஞ்சா போதுங்க. இன்னைக்கு முழு தலைப்புக்கு வேற எதுவும் இது மட்டும் புரிஞ்சா போதும். இந்த கணங்களை நான் பயனுள்ளதா பயன்படுத்திக்கிறேன். நான் ஒரு கிளாஸ்க்கு வந்திருக்கேன், கிளாஸ் கேட்கிறேன். நான் எத்தனையோ மகான்களை பற்றி தெரிஞ்சிருக்கேன். ஆனா வர்த்தமான மகாவீரரை பத்தி நான் தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் நிறைய அறிவு பெற்றவர். அப்படின்னா அந்த நிகழ்காலத்தில் இருத்தலை சிறப்பாக பெற்றவர் என்பதை பெயர் காரணமாக பார்க்கிறோம் என்று சொன்னால், இப்ப நாம நிகழ்காலத்துல இந்த தருணங்கள் மகிழ்ச்சின்னு கூட நான் சொல்ல. ஏன்னா மகிழ்ச்சின்ற வார்த்தை பயன்படுத்தும் போதே அங்க துன்பம்னு ஒரு வார்த்தையும் தொக்கி நிற்கிறது. நிறைவு என்று சொல்ல, அதைதான் அகமகிழ்ச்சி என்று பகவத்கீதையும் பேசுகிறது. அந்த இடத்தை தொட்டு காட்டியதுதான் அந்த தெரிகால ஞானம் என்றார். அதே போல பற்றின்மையை பேசுகிறார். அதாவது இல்லை, குறைந்த பட்ச தேவைகளில் வாழ்கின்ற அறிவு தாங்க பற்றின்மை, வேற ஒண்ணு. என்ன, என்கிட்ட 3 பீரோ நிறைய புடவை இருக்குன்னா, துணிமணி இருக்குன்னா, நான் தேவைக்கு அதிகமா வச்சிருக்கேன்னா, எவ்வளவுக்கு அளவு குறைவாக இருக்கிறதோ அதுதான் இங்க பற்றின்மை. மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ்ல வாழ முடியுமா இல்லையா? இல்லன்னு சொல்லிட முடியாது. சொன்னீங்கன்னா இங்க அவையார கூப்பிட்டுருவேன். 9 நாழி உடுப்பது 4 முழம் ஒரே போடா போட்டாங்க இல்லையா? 9 நாழி, நாழின்னா ஒரு அளவு, அழகு வழக்கு மாதிரி, நாழிகைன்னு ஒரு அளவு. 9 நாழி, அது ஒரு வேளை சோத்துக்கு அந்த அரிசி கிடைச்சா போதும், சாப்பிட்டுக்கலாம். 9 நாழி உடுப்பது 4 முழம். அதனால தானே 4 முழம் துண்டு போதும் எனக்கு எடுப்புலன்னு காந்தியடிகள் அவ்வளவு பெரிய டர்பனை தூக்கி எறிஞ்சார். உடை களைந்தார், மேலாடை தெரிந்தார்,
அதனால அவர் மகாத்மாவானார். நீங்க 8000 துணியை வாங்கி பேரவா வீடு வீடா ஃபுல் பண்ணி வச்சிருக்கா, நீங்க அந்த இடத்துக்கு போக முடியாது. அதனாலதான் எளிமை, பற்றின்மை. புதிய பதிவுகளை கொள்ளாதிருங்கள், பெரிய ஞானம். இதுவும் மகாவீரரை பற்றி சிந்திக்கின்ற இந்த நேரத்திலே நான் இதை பேசாமல் இருக்க முடியாது. புதிய பதிவுகளை, தீவினைகளை, வினைப்பதிவு தேடிக்கொள்ளாமல் இருங்கள். அப்படின்னா விழிப்புணர்வா இருக்கணும். எதை செய்தாலும் இதை பேசலாமா வேண்டாம், பேசினா அம்மா மனசு புண்படுமா, அப்ப பேச வேண்டாம், அவ்வளவுதான். இத பண்ணா யாருக்கா கேடா இருக்குமா? ரோட்ல போறேன், கையில இருக்க ஒரு தேவையில்லாத பொருளை வீசிட்டு போறேன், நான் நினைச்சுக்கிறேன் ரோட்ல தான் நான் போடுறேன்னு. அது என்ன ஆயிடுது, குப்பையாகி அல்லது யாரு கால்லயே ஓட்டுது, இல்ல யாரு கால்லயே இடிக்குது, சிரமம் தருதுன்னா, ஒரு வாழைப்பழத்தோலை போட்டு கூட அடுத்தவங்க யாரும் வழுக்கிட்டு விழுந்தாங்கன்னா அதுவும் துன்ப செயல் தானே. அப்ப ஒவ்வொரு கணங்கள்லயும் பர்ஃபெக்ஷன் நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மகாவீரரை இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆன்மாவை பற்றியது. எப்படி கடவுளை பற்றி பேசும்போது நெறி ஈஸ்வரவாதம், கடவுள் இல்லை கோட்பாடு, எது புத்த மதமும் ஜெயின மதமும். ஆனா ஆன்மாவை பொறுத்த வரையில புத்த மதம் ஆன்மா இல்லை என்று மறுக்கிறது, ஆனால் ஜெயின மதம் ஆன்மா உண்டு என்று இருக்கிறது. அதுதான் சிறப்பு. அப்ப இப்ப இந்த ஆன்மா நித்தியமானது என்றும் ஜெயின மதம் ஏற்றுக்கொள்ளுகிறது. மகாவீரர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். சரி, நாம என்ன சொல்றோம்? ஆன்மா அழிவற்றதுன்னு சொல்றோமா இல்லையா? பிறப்புக்கு முன்ன இறப்புக்கு பின்ன உயிரின் நிலை புக்கில் என்ன பேசியிருக்கோம்? ஆன்மா அழிவற்றது. அப்ப நான் போயிட போறேன்னு நீ நினைக்காத, நீ என்னைக்கு உள்ள பொருள். முடிச்சிருக்கோமா இல்லையா? இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. எவ்வளவு பெரிய ஞானத்தை நாமெல்லாம் இன்னைக்கு உங்களோட பேசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி ஆனா புத்த மதம் அனாத்மவாதம், ஆத்மாவே இல்லைன்னு முடிச்சுக்கிறேன். ஆனா புத்தர்கிட்ட போய் சொல்லி முடிச்சுக்கிற முடிவுதான். இன்னும் பேசிக்கிட்டே இருக்காரு, மணியாச்சேன்னு நினைக்காதீங்க. இந்த நேரம் இதை பேசியே ஆகணும். கடவுள் இல்லை கோட்பாடு ரெண்டு சமயமும் ஜெயின மதமும் புத்த மதமும் சொல்லுது. ஆனா ஆன்மா உண்டுன்னு ஒத்துக்குது மகாவீரருடைய ஜெயின மதம். புத்த மதம் அனாத்மவாதம் பேசுகிறது. அதே புத்தர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஆன்மான்னு ஒண்ணு இருக்கா இல்லையா ஐயா சொல்லு அப்படி. அவர் கடைசி வரைக்கும் பதிலே சொல்லல. ஏன்? இங்க மறுபிறவி இல்லை என்று சொன்ன உடனே நம்மால் கேட்கிறா, அப்ப நான் பண்ண பாவமெல்லாம் ஒண்ணு அடுத்த ஜென்மத்துல அனுபவிக்க வேண்டியது இல்லைல்ல, அப்ப நான் என்ன வேணாலும் ஆட்டம் போடலாம்லன்னு கேட்கிறான். அப்ப ஆன்மா இல்லைன்னு சொன்னாலும் அந்த நினைப்பு வந்துடும். ஏன்னா ஆன்மா உண்டு என்று சொன்னா அது கூட என்ன வரும் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா யாராவது. ஆன்மான்னு ஒண்ணு உண்டுன்னு வரும்போதே ஆன்மாவை தொக்கி வர்றது என்னன்னு கேட்டா ஆணவம் வந்துருமா. புரியுதுங்களா? ஆணவம் வந்துருமா. அதனாலதான் புத்தர் ஆன்மா ஆன்மா இல்லைன்னு முடிச்சார் என்ற ஒரு சிறப்பான கருத்தை இன்னைக்கு மகாவீரரை பற்றி பேசும்போது இதையும் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் பாக்கியவான் என்று கூறி, இந்த கர்மா ஆன்மாவை மூடுகிறது என்றும் வலியுறுத்தி இருக்கிறார். ஆன்மா உண்டு என்று சொன்னால் நானும் வந்து விடுகிறதுனால்தான் புத்தர் ஆன்மா இல்லை என்று அனாத்மவாதமாக பேசினார் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிந்தனை வந்தார். அடிஷனல் டிஷ், நல்ல சாப்பாடு போட்டு கடைசியா ஒரு பீடா கொடுத்த மாதிரி சரியா கொடுத்துருக்க, புரியுதா? அதனால மிகச் சிறப்பு. இதெல்லாம் நான் இன்றைக்கு சிந்திக்க ஒரு மகிழ்ச்சி எனக்கு. ஒரு புத்தர் ஏன் ஆத்மா இல்லைன்னு சொன்னான்றதை இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் மகிழ்ச்சி, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டதை இன்னைக்கே பார்த்து உங்களோட பேசிட்டு இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை தெரியும்.
ஆத்மா இருக்கு இல்லைங்கிறது ஒரு கேள்வி. ஆத்மான்னு இருக்குன்னு வந்துருச்சுன்னா புத்தர் ஒத்துக்கிட்டாருன்னா அவர் என்ன சொல்றாரு, ஆன்மான்னு ஒண்ணு இருக்குன்னா அப்ப நான் ஒண்ணு இருக்கு, நான் ஒண்ணு இருக்குன்னாக்கா இறந்து வந்துடும். அப்ப ஈகோ வந்துடும் இல்ல, முனைப்பு வந்துடும் இல்ல. முனைப்பு தானே போகணும் ஆன்மீகத்துல. நாயினும் இந்த பாட்டை சொல்லி முடிச்சுக்கிறேன். நாயினும் சிறியேன் புழுத்தலை புலையலேன் தனக்கும் செம்மையே ஆய சேவதம் அளித்த எந்தையே சேவருமான யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியேன். நாயினும் கிடையேன்ற நாயை விட கேடானவன் எனக்கெல்லாம் இந்த பெருமகத்தை கொடுத்து இறைவா என்று சொல்லி இந்த இப்படிப்பட்ட நல்ல ஞானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் கொடுத்து வைத்தவன். இதை கேட்ட வகையிலே நீங்களும் பேறு பெற்றவர்கள் என்று கூறி வர்த்தமான மகாவீரருடைய அந்த வெற்றி பெற்ற அந்த ஞானம், அந்த முழுமை ஞானம், அந்த நிகழ்காலத்தில் இருத்தலை சிறப்பாக புரிந்து வாழ்ந்து அனுபவித்து மேம்படுவோம் என்று கூறி இந்த உரை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி, வணக்கம். கேட்டாரு ஜூம்ல தேடுறேன், ஜூம்ல மட்டும் இருக்காரு, இருக்குன்னு சொன்னேன்.